இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஐயா, அன்னைக்கு அம்மா யாரு கூட ஊர் சுத்த போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு போட்டோ காமிச்சு திட்டினீங்கல்ல, அந்த போட்டோ எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? நீங்க கேட்கலனாலும் பரவாயில்லைங்க ஐயா, நானே சொல்றேன். தோ நிக்கிறானே இவன், இங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அனஸ்தீஷியா டெக்னீஷியனா வேலை பார்க்கறான். உங்களோட பகையாளி வீரசேகரன் இருக்கான்ல, அவன் ஜானகி அம்மாவை கடத்திட்டு போய் இவங்கிட்ட தான் மயக்க மருந்து போட சொல்லியிருக்கான். இவனும் காசுக்கு ஆசைப்பட்டு மயக்க மருந்து போட்டு விட்டுருக்கான். ஆனா பாவம், இவங்க ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற மருந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்காதுன்ற விஷயம் உனக்கு தெரியல, அதான் மாட்டிக்கிட்டான். டேய் சொல்றா. ஐயா, நான் தான் ஐயா காசுக்கு ஆசைப்பட்டு இவங்க உடம்புல மருந்தை போட்டு விட்டேங்க ஐயா. அந்த ஆளு இவங்களை கடத்தி கொண்டு வரும்போது நல்ல மயக்கத்துல தாயா இருந்தாங்க. ஆனா திரும்பவும் எழுந்திருக்க கூடாதுன்னு மயக்க ஊசி போட சொன்னாரியா. அட பாவி, ஏன்டா இப்படி அடுத்த குடும்பத்தோட விளையாடுறீங்க? காசுக்காக என்ன வேணா பண்ணிருவியா? அப்படியே போட்டேன்னு வச்சு குருஜி, இவனை அடிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அம்மாவை நம்ப வேண்டிய ஐயாவே நம்பாம இருக்கும்போது இவனெல்லாம் அடிச்சு என்ன ஆக போகுது சொல்லுங்க? நீ சொல்றது கரெக்ட் தான் பாலகா. மச்சான், நான் சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜானகி விஷயத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்தே தப்பா தான் நடந்துகிட்டு இருக்கீங்க. எடுத்த உடனே எந்த விசாரணையும் இல்லாம ஜானகி தப்பு பண்ணிருப்பான்னு நம்புறீங்க பாருங்க. அதுதான் மச்சான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம். ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே தன்னோட புருஷங்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதாங்க ஐயா, நம்பிக்கை. ஆனா ஜானகி அம்மாவுக்கு உங்ககிட்ட இருந்த அந்த நம்பிக்கை கிடைக்கவே இல்லைங்கய்யா. போதும், இதான் சாக்குன்னு ஆளாளுக்கு எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு வேணும்னா அவ தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பொய்ன்னு யாராலையும் நிரூபிக்க முடியாது. ஐயோ மச்சான், என்ன மச்சான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அன்னைக்கு நடந்தது மட்டும் ஏன் ஒரு செட்டப்பா இருக்க கூடாது? வாய்ப்பே இல்லைங்க. அன்னைக்கு நடந்தது அத்தனையும் உண்மை. இன்னைக்கு அந்த வீரசேகரன் இவங்களை கடத்திருக்கான்னா இவங்க 2 பேருக்குள்ள என்ன குடுக்கல் வாங்கல் பிரச்சனைன்னு யாருக்கு என்ன தெரியும்? அப்படி போடு. வேலன் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் ரத்தன மனசுல இருந்து அதை அழிக்கவே முடியாது போல இருக்கே. அப்பா, நமக்கு வேலை மிச்சம்டா சாமி. ஐயா, இப்ப முடிவா என்னதாங்க ஐயா சொல்றீங்க? ஜானகி அம்மா மேல தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஓஹோ, என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? இந்த ஒரு விஷயத்துல அவ தப்பு பண்ணலங்கிறதுனால முன்னாடி செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடாது. என்னைக்குமே இவ செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன்.